வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம் கரங்களிலே நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். சிறிய வேலையோ பெரிய வேலையோ எந்த வேலையாக இருந்தாலும் நாம் எப்படி அதை செய்து முடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஆர்வத்தோடு முழு மனதோடு உண்மையாக செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்குள்ள சவால். இன்றைய மக்களின் மனநிலை எல்லாமே எளிதாக கிடைக்க வேண்டும் என்பதுதான். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நாம் எப்படி அணுகுகிறோம்? நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என கொலோசியர் 3:24 வேதம் கூறுகிறது. இயேசுவும் கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று ஒரு உவமையிலே உண்மையாயிருப்பதின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றார். மத்தேயு 25:4 நாம் பார்க்கின்றோம். நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அமெரிக்க தேசத்தில் கருப்பர்கள் விடுதலை பெற்ற பொழுது ஒரு வாலிபன் அந்நாட்களில் புகழ் பெற்றிருந்த ஹாம்ப்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் என்ற கல்விச்சாலையில் படிக்க விரும்பினான். அங்கே அவன் சேர்வதற்காக சென்ற பொழுது ஒரு நுழைவுத் தேர்வு அவனுக்கு நடத்தப்பட்டது. அந்த கல்வி கூடத்தின் தலைமை ஆசிரியை அவனிடம், நீ இங்கே படிப்பதற்காய் வந்திருக்கிறாய், முதலில் அந்த விளக்கு மாற்றை எடுத்து இந்த வகுப்பறையை சுத்தம் செய் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். உடனே அந்த வாலிபன் இந்த பள்ளியில் நுழைய இதுதான் சரியான சந்தர்ப்பம் என நினைத்தான். அந்த வகுப்பறையை 3 முறை நன்றாய் சுத்தம் செய்தான். பிறகு ஒரு துணியினாலே அங்கிருந்த மர பெஞ்சுகளை 4 முறை துடைத்தான். சில மணி நேரங்கள் கழித்து அந்த அறைக்கு வந்த தலைமை ஆசிரியை அந்த அறையை சுற்றி பார்த்த பொழுது எங்குமே தூசி இல்லாததை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார். இந்த பெருமை மிக்க பள்ளியில் படிக்க நீ தகுதியானவன் என்று சொல்லி அந்த வாலிபன் படிப்பதற்கு அனுமதி கொடுத்தார். பின்னாளில் அமெரிக்காவின் புகழ்பெற்ற கல்வியாளராக இருந்த புக்கர் டி வாஷிங்டன் தான் அந்த வாலிபன். பெரிய தலைவனாக மாறிய அந்த வாலிபன் அந்நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு தனிப்பட்ட உதவியாளராகவும் இருந்தான். வேதத்திலே தன் சகோதரர்களால் ஒதுக்கப்பட்ட தாவீதை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய சகோதரர்கள் இராணுவத்திலே இருந்த பொழுது தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்போதும் தன் வேலையிலே உண்மையுள்ளவராய் இருந்தார். ஒரு தடவை சிங்கமும் இன்னொரு முறை கரடியும் வந்தபோது அவைகளோடு போராடி சிங்கத்தையும் கரடியையும் கொன்று ஆடுகளை காப்பாற்றினார். இப்படி அவர் தன் வேலையில் உண்மையாய் இருந்ததினால் பின்னாளில் இஸ்ரவேலின் ராஜாவானார். பிரியமானவர்களே, நம் பொறுப்புகள் வேலைகள் சிறிதோ பெரிதோ நாம் உண்மையாய் உற்சாகமாய் அவைகளை செய்யும்போது கர்த்தர் ஏற்ற சமயத்தில் நம்மை உயர்த்துவார். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான் என நீதிமொழிகள் 22:29 வாசிக்கிறோம். உண்மையாய் இருப்போம், உயர்வுகளை பெற்றுக்கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.